ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ புதுசாக யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே ஒரே மழையாகவே இருந்துச்சு. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனாக்கா பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவேவும் அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தால் உடனே தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் அப்படியே மழையில் நின்று பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டேன். கிளைமேட்டும் நல்லா இருந்தது, பார்க்கவேவும் அழகாக இருக்குன்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு என்னடா சமைக்கணும் அப்படின்னு தெரியலேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். சரி பசங்க சொன்னாங்க எங்களுக்கு குஷ்கா வேணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி வெறும் குஷ்காவாக செஞ்சுட்டு அதுக்கு 2 பண்ணுறதை விட முட்டை பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா, நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்களே ரெடி பண்ணி சமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அசிங்கமாக போச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, வரகு அணில் சேமியா வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த வந்து காலையிலே சேமியா வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு பக்கம் சமைச்சிட்டு இந்த பக்கம் வந்து குஷ்காவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேன். இது வந்து வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை. பசங்க சொன்னாங்க ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து விலாகாக போடலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல் டே விலாக் போட்டதே இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது பண்ணிட்டு பிரியாணி, அதாவது இது முன்னே முட்டை பிரியாணி உடச்சி ஊற்றுற முட்டை வேவிச்சு போட மாட்டேன். இதில் நான் உடச்சி ஊற்றுவேன். இதில் கொத்தமல்லி தழலாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தண்ணி கொதித்து வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து முட்டையெல்லாம் வந்து உடச்சி கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றா. ஏன்னா அப்படியே உடச்சி ஊற்றும்போது ஓடு கூட போகும். பசங்க சாப்பிடும்போது வாயில் பட்டுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், முட்டை ஒன்று வந்து நான் உடச்சி வச்சுக்கிட்டு கிண்ணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அதிலே பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நான் அரிசி போட்டேன். ஏன்னா முட்டை உடஞ்சிரும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே உடச்சி ஊற்றிட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டேன். அரிசி போட்டு ஒரு 2 கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ முட்டை வெந்து எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், ஆம்லேட் மாதிரி. ஸோ இப்படி இருந்தால் தான் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு அரிசி போட்டுட்டு ஒரு 2 கொதிக்க விட்டதுக்கப்புறம் விசில் போட்டு விட்டுட்டேன். 2 விசில் தான். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தம்முக்கு விட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே தம்முக்கு விட்டுட்டேன். அதில் எல்லாம் புகலாம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நான் கலர் பவுடரையும் போடவே இல்லை. இதில் வெறும் மிளகாய் தூளும் கரம் மசாலா தான். அதுவே வந்து பாருங்கள் கலர் பவுடர் போட்ட மாதிரி கலர் கொடுத்துருக்கு. ஸோ கீழே அடியும் பிடிக்கல. அதாவது சாதமும் உதிரியாக தான் இருந்துச்சு. குழஞ்சியும் போகலை, தண்ணியாகவும் இல்லை. உதிரியாக அடியும் பிடிக்காமல் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்ததில்ல. சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா சூப்பராக இருந்துச்சு. சரி இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா எங்கள் வீட்டு பூனைக்குட்டி என்ன பண்ணுச்சு, நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க எங்கள் கூட விளாட மாட்டீங்களான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துருச்சு. அவன் கூட வந்து பையன் வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம். சரி என்ன பண்ணலாம் நிச்சயமா ஃபுல் டே வரைக்கும் விளாக் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாது போல் அப்படின்னாக்கா, இல்லை நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தான். இது கூட விளாண்டதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னாக்கா, நம்ம வந்து பானிபூரி சேலஞ்சு அண்ட் எனக்கு வந்து பாதாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி இப்போ தம்பி கேட்குறானே செஞ்சு கொடுத்துடலாம், அப்புறம் இல்லாட்டி அவன் மூஞ்ச தூக்கி வச்சுப்பான். அவனை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே என்னால் போதும் ஆகிடும். சரி பை 1 get 1ல் 2 கிடச்சிது. ஸோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு பாருங்கள் இதுதான் பை 1 get 1. ஸோ சூப்பர் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா தான் இருந்துச்சு. பவுட்ரு மஞ்சள் கலரில். இதை வந்து அப்படியே பாலாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சின பாலில் வந்து போட்டுக்கிட்டேன். ஒருத்தன் வந்து எனக்கு ஹாட் பால் தான் வேணும், அதாவது பால் வந்து சூடாக குடிக்கிற மாதிரி வேணும் பாதாம் பால் அப்படின்ட்டான். ஒருத்தன் வந்து எனக்கு வந்து கூலிங்காக வேணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தி வந்து என்ன பண்ணாக்கா எனக்கு ஐஸ்கிரீமாக வேணும் அப்படின்ட்டாங்க. கலந்து பார்த்தாக்கா கீழே பாதாம் முந்திரிலாம் நல்லா கட் பண்ணியே போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தம்பி பானிபூரி சேலஞ்ச் விளாட்லான்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 பேருக்கு வந்து தமிழில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இன்னொருத்தவங்க என்ன பண்ண போகிறீங்க வேணும்னாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கப்பில் போட்டுறீங்களா, அதில் ஒரு ஸ்பூனை வச்சுக்கலாமா, எவ்வளோ சாப்பிடுவீங்க தெரில, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளோ சாப்பிடுவேன். ஸோ எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எங்கள் பையன் வந்து பானிபூரி சேலஞ்ச் பண்ண போகிறாரு. நான் இங்கே வந்து டைமர் பாருங்கள் 59 செகண்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த செகண்டுக்குள்ளே அவர் சாப்பிட்ணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவர் வந்து பானிபூரி சாப்பிட போகிறாரு.
சீக்கிரம் சாப்பிட்ணும், அப்போ தான் வின் பண்ண முடியும். டைம் போயிட்டுருக்கு. 44 செகண்டு, 42, 41. சீக்கிரம். ஸோ வேணும்னா புளி தண்ணி போட்டுக்கோ. குடிக்க தண்ணி வேணுமா? இருபது செகண்ட் தான் இருக்குது. 16, 15, 14. உன்னை நம்பி நான் ஒரு 10 கூட வைக்கல. நீ என்னன்னாக்கா இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்ற தம்பி. டைம் அவுட். ஸோ இங்கே அந்த டைம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடு. இங்கே பாரு, டைமிங் பாரு. 19, 20. ஸோ டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நான் இங்கே வந்து ஒரு 10 பூரி மிட்டாய் எடுத்துகிட்டு வச்சேன். எங்கள் பையன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 5 தான் சாப்பிட்ருக்காரு. வின் பண்ணுவாருன்னு நினச்சேன், கடைசியில் அவரால் முடியல. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட முடிஞ்சதா உன்னால? கஷ்டமாக இருந்துச்சா? சாப்பிட முடிஞ்சது. டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வின் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் என்ன சேலஞ்சுட்டு? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து தம்பி வின் பண்ணிவிட்டு பேசினார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி அவனுக்கு மட்டும் தான் நீங்கள் பானிபூரி குடிப்பீங்களா, எனக்குமே வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வந்து நின்றார். ஸோ அவருக்கும் கொஞ்சம் கொடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் சூப்பராக போச்சு. ஃபுல் டேவும் குழந்தைங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.